சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில்ல ஒவ்வொரு மாதமும் நடை திறக்கிறப்ப சில அதிசயங்கள் நிகழும். அத சில பேர் பார்த்திருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? சபரிமலையில ஒவ்வொரு மாதமும் நடை சாத்துறதுக்கு முன்னாடி சுவாமி ஐயப்பன் மீது பசுஞ்சான விபூதி வைப்பாங்க. சுவாமி ஐயப்பன் கையில இருக்க சின்முத்திரை மேல ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவாங்க. இதற்கு காரணம் சுவாமி ஐயப்பன் தவக்கோலத்துல இருக்க போறாருன்னு. சுவாமி ஐயப்பனோட இன்னொரு கையில ஒரு தண்டம் வைப்பாங்க. ஐயப்பன் முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நடையை சாத்திருவாங்க. அடுத்த மாசம் நடை திறக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கும். கோவிலோட நடை திறந்து உலகத்தோட பார்வை அந்த கோவிலுக்குள் பட்டதுமே சுவாமி ஐயப்பனோட தவக்கோலம் கலைந்துவிடும். அடுத்த நிமிஷமே அந்த விளக்கும் அணைந்துவிடும். அது மட்டும் இல்லாம சுவாமி ஐயப்பன் கை மீது போட்ட அந்த தண்டமும் கைமாறி இருக்கும். இந்த அதிசயம் ஒவ்வொரு மாசமும் நடை திறக்கிறப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை நேர்ல பார்த்தவங்களும் இருக்காங்க. சுவாமி ஐயப்பன் சபரிமலையில தவக்கோலத்துல உயிர்ப்புடன் தான் இருக்கிறார் அப்படிங்கறதுக்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டு. சரணமையப்பா.